ஒரே மாதிரி ரசம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரசம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கல்யாண வீட்டு ரசம் மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க, வரமிளகாய் 4 கிள்ளி சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா அதையும் வறுத்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நுர கட்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் ரெடி.